அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஓரியோ லட்டு பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஓரியோ பிஸ்கெட் சின்ன பாக்கெட்டில் 2ம் பெரிய பாக்கெட்டில் 1ம் எடுத்திருக்கேன். நட்ஸ் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உலர் திராட்சை தேவைக்கு எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சீனி, 2 ஏலக்காய், தேவைக்கேற்ப பால் சேர்த்துக்கலாம், தேவைக்கேற்ப நெய் சேர்த்துக்கலான்னு நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பிஸ்கெட் பாக்கெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிஸ்கெட்டையும் க்ரீமையும் தனியாக பிரிச்சிடலாம். பிஸ்கெட் தனியாக, க்ரீம் தனியாக பிரித்து எடுத்துடலாம். பிஸ்கட் தனியாக, க்ரீம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ பிஸ்கட் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து மிக்ஸியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். பிஸ்கட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. எடுத்து வச்ச 2 ஸ்பூன் சீனியும் 2 ஏலக்காவையும் பிஸ்கட்டோடு சேர்த்து பவுட்ரு பண்ணிடலாம். பிஸ்கட்டை பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ ஏதோ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். க்ரீமை ரெடி பண்ணிடலாம். க்ரீமோட நட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்தாலே நல்லா மசிஞ்சிரும். நட்ஸும் க்ரீமும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். க்ரீமையும் நட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு க்ரீமை குட்டி குட்டி உருண்டையாக கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நெய் தடவிட்டு க்ரீமை குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லா க்ரீமையும் உருட்டி எடுத்துடலாம். எல்லா க்ரீமையும் குட்டி குட்டி உருண்டையாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். பிசைஞ்ச ஓரியோ பிஸ்கட் மாவில் லட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து லைட்டாக நடுவில் அமுக்கிட்டு இந்த செஞ்ச பாலில் சின்னதாக ஒரு உருண்டையை எடுத்து வச்சு இதே மாதிரி பண்ணிட வேண்டியதான். இப்போ உருட்டி எடுத்துடலாம். ஓரியோ பால் இதே மாதிரி எல்லா மாவுலையும் பண்ணிடலாம். எல்லா மாவையும் குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி ஓரியோ பால்ஸ் ஆக்கியாச்சு. இப்போ அந்த பால்ஸ் மேலே நட்ஸ் வச்சுக்கிடலாம். நட்ஸும் உலர் திராட்சையும் வச்சுக்கிடலாம். இதே மாதிரி லைட்டாக அமுக்கி வச்சா போதும். அழுத்தம் கொடுத்தா அதை ஒட்டிக்கிறோம். எல்லா பால்ஸ்லேயும் இதே மாதிரி வச்சுட்டு பார்த்துடலாம். ஓரியோ பாலில் நட்ஸும் உலர் திராட்சையும் வச்சாச்சு. ஓரியோ பாலுங்கிற ஓரியோ லட்டு ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.